வரலாறு தலைவர்களை நினைவில் வைத்துக் கொள்கிறது. ஆனால் அவர்கள் கடந்து வந்த பாதையிலிருந்து கஷ்டங்களையும் வேதனைகளையும் மறந்து விடுகிறது. 1891 ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்தார் பீம்ராவ். தொடக்கூடாத என அழைக்கப்பட்ட ஒரு சிறுவன்தான் ஒரு நாள் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவாங்கன்னு யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் பள்ளி பருவத்தில் அவர் படித்த பள்ளியில் இருக்கைகள் மறுக்கப்பட்டது. வகுப்பறைக்கு வெளியே ஒரு மூட்டை மேல உட்கார வச்சார்கள். அந்த பையனுக்கு தண்ணீர் கொடுக்கணும்னா கூட அங்க இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சாங்க. ஆனா இந்த அவமானம் எதுவும் அவரை கொஞ்சம் கூட உடைக்கவே இல்லை. அதுக்கு பதிலா அவர் தன்னோட கல்வியையே ஆயுதமாக மாத்திக்கிட்டாரு. 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அதன் பின்னர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பல டாக்டர் பட்டங்களையும் உலகின் உயர்ந்த கல்வி டாக்டரேட் பட்டங்கள் வாங்கினார். இத்தனை கல்வி இருந்தும் அவருக்கு வேலை மறுக்கப்பட்டது. என்ன காரணம்னா, முதல்ல உன்னோட ஜாதி என்ன, அதுவே முதல் கேள்வியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மனிதரின் கல்வி ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கான ஆயுதமா புத்தகத்தை தேர்வு செஞ்சாரு. 1947 இந்தியாவோட அரசியலமைப்பு டாக்டர் அம்பேத்கர் அவரை தேர்வு செஞ்சாங்க. அவருடைய எண்ணம் எல்லாமே சுதந்திரம், நீதி. அது மட்டும் இல்லாம அதுவரைக்கும் சுதந்திரமே என்னன்னே தெரியாத பெண்கள், அந்த பெண்களின் உரிமைக்காக போராடினார். பெண்களுக்கான சட்டங்களையும் வகுத்தார். அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பல சட்டங்களை வகுத்தார். அவரை எல்லாரும் ஒரு பொருளாதார மேதைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள்ல மகாத்மா காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனா நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா சமத்துவம். அதுல அவங்க தெளிவா இருந்து ஒரு புரட்சியான முடிவெடுத்தாரு. அதன் பின் 1956 சாதி பாகுபாடு, சமத்துவம் இல்லாதது, தீண்டாமை எதிர்த்து அவர் புத்த மதத்தின் நவயான கொள்கைகளை அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு புரட்சி. ஜெய் பீம்.